ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷுன்னு கிடையாது, டிஃபன் சொல்லலாம், இல்லை நைட் டின்னர்னு சொல்லலாம். காரந்தோசை, காவலி காரந்தோசை. காவலின்னா எங்கள் ஊர் பேர். ஸோ எங்கள் ஊரில் காரந்தோசை இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அப்பா ஹோட்டல் வச்சுருந்தார் ஒரு 1 year. அதில் பண்ணுற அந்த குக்கு தான் இந்த மாதிரி காரம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் எங்கள் வீட்டில் இப்போ வரையிலும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் எங்கள் வீட்டில் காரந்தோசை பண்ணுவோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், ஈஸியாக பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், தக்காளி. 4 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். அதே சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 5 காஞ்சி மிளகாய் அண்ட் 1 ஸ்பூன் தனியா. ஸோ இவ்வளோதாங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு. மொத்தமாகவே இந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தனியாவும் காஞ்சி மிளகாவும் மிக்ஸி அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் தனியா, ஒரு 5 காஞ்சி மிளகாய். நீங்கள் காஞ்சி மிளகாய் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு நிறைய காரம் தேவையில்லை அப்படின்னா காஞ்சி மிளகாய் குறைச்சிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது மைல்டு காரம், மைல்டு கூட கிடையாது, ரொம்ப சப்புன்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காரமாகவும் இருக்காது, மீடியம் காரமாக இருக்கும் நம்ம கடையில். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு இந்த 3 ஃபஸ்ட்டு மிக்ஸி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு மிக்ஸி அரைக்கணும். ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸி அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிடுங்க. இதுக்கு மேலே எனக்கு சாஃப்ட்னஸ் வரல இந்த ஜாரில். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அண்ட் மிக்ஸி அரைக்கும் போது என்னன்னா நம்ம மேலே விழுற மாதிரி தண்ணி மேக்ஸிமம் தேவைப்படாது. 99% உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. மிக்ஸி அரைக்கும் போது நம்ம ஸ்லோவாக அரைச்சிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக அப்படியே ஜர்ன்னு அரைச்சிட்டோன்னா அது அப்படியே மேலே விழும். இப்போ நானும் பார்த்து தான் அரைக்க போகிறேன். ஒரே வாட்டி உங்களால் அரைக்க முடியல அப்படின்னா பாதி ஒரு வாட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மிக்ஸியா இருக்கும் போது கண்ணெறியும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நான் ஒரே வாட்டி ஜாரில் போட்டா அப்படியே மேலே இதாகுது. ஓகேவா? அதனால நான் இப்போ பாதி எடுத்து பிளேட்க்கு எடுத்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சட்னி எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 2 வாட்டி அப்படியே மேலே விழுந்து இருக்கு. இந்த கிச்சன் ஃபுல்லாக பட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் மிக்ஸியாக இருக்கும் போது பார்த்து இறங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணவில்ல, அப்படியே பண்ணுங்க. அது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஏதோ பேர் இருக்கு. ஓகே, ஸோ நான் பாதி எடுத்து மீதி பாதி தான் மிக்ஸியாக இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. ஒரே வாட்டி அரைக்க முடியலன்னா 2ஆ டிவைட் பண்ணிட்டு அரைச்சி இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ இது தாளிக்கணும். கண்டிப்பாக தாளிக்கணும். அப்படியே டைரெக்டாலாம் சுடாதீங்க. நான் இப்போ பண்ணுறது நான் 10th படிக்கும் போது அந்த டைமில் இருந்த ப்ராசஸ். பட் அப்பெல்லாம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ இப்போ அங்கே நம்ம கடையில் கிடைக்கிற காரந்தோசை எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெறும் காஞ்சி மிளகாய், புளி இது மட்டும் ஊற வச்சுட்டு உப்பு போட்டுட்டு அரைச்சிடுறாங்க. முடிஞ்சால் பூண்டு போடுறாங்க. ஆனால் ஆக்சுவல் காரந்தோசை அது கிடையாது. ஆக்சுவல் காரந்தோசை இதுதான். வெங்காயம் போடுவாங்க, லைட்டாக அந்த புளிப்புக்காக புளி போடுவாங்க. ஆனால் அந்த அங்கிள் புளிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி போடுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக காரந்தோசை. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தாளிக்கணும். 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் ஆயில் போட்டு கண்டிப்பாக தாளிச்சிடுங்க. தாளிச்சாதான் அந்த டேஸ்ட்டு. ஜெனரலாக எல்லா சட்னி தாளிக்கிற மாதிரி தான். கடுகு, ஜீரகம், கடல்பருப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான். கடுகு ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, விரிஞ்சதுக்கு அப்புறமா, கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடல் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், அப்படியே நம்ம சட்னி தான் போட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிடுவோம்.
தாளிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் குறையும். ரிமைனிங் பச்சை ஸ்மெல் வந்து தோசை மேலே கொதிக்கும் போது தோசை சுடுறது கூட ஒரு ஆத்துங்க. காரம் தோசை வந்து இல்லை மைல்டு காரமாக நம்மளுக்கு தேவையானது போட்டுக்கலாம். காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு கிளைமேட் எல்லாம் வந்து ஓவர் காரம் எல்லாம் செட் ஆகாது. நாங்கள் சென்னை ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் மேக்ஸிமம் கம்மியான காரம் தான் யூஸ் பண்ணோம். எங்கள் ஹெல்த்துக்கே அது செட் ஆக மாட்டேங்குது. கம்மியான காரம் போட்டுக்கோங்க. இப்போ நான் பண்ணது வந்து 5 காஞ்சி மிளகா அவ்வளோ ஒரு குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் முடிஞ்ச ஒன்று கம்மி பண்ணியே பாருங்கள். இந்த ஒரு குவான்டிட்டி பார்த்தோன்னா கரெக்டான அந்த காரமோட டேஸ்ட் வரும். ஓகே. ஸோ தோசை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கல் சிம்மில் வச்சுடுங்க. ஓகே, கண்டிப்பாக சிம்மில் வச்சுடுங்க. கல் சூடாகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி வரக்கூடாது ஆக்சுவலி. ஸோ இந்த மாவெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாவெல்லாம் வந்து எவாப்ரேட் ஆகணும் ஃபர்ஸ்ட். அந்த மாவா இருக்குல்ல, லிக்விடா அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம காரம் போடும்போது. இந்த மாவெல்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கு அப்புறமா சிம்ல வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் சிம்ல வச்சாவே இதெல்லாம் ஆயிடும். ஏன்னா காரம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்கணும். ஆயில் போட்டுட்டு அதுலதான் இந்த சட்னி எல்லாம் வந்து இதாகும். இப்ப பாதி தான் இந்த இடம் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இல்லை, இது ஃபுல்லா மாவா இருக்கு. நம்ம எப்படி திருப்பி போட மாட்டோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அதெல்லாம் எவாப்ரேட் ஆகிற வரையிலும் வெயிட் பண்ணணும். ஓகே, அதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் போட்டுக்கலாம். மாவு சைடு எல்லாம் போட வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுங்க. எல்லாம் ஒரே வாட்டி எடுத்து போடாதீங்க, ரொம்ப ஜாஸ்தியாகவும் போடாதீங்க. நம்ம பூசுறதுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் போட்டுக்கலாம். செகண்ட் மறுபடியும் போட்டாங்க. பாத்தீங்களா, ஸ்பூன் குட்டி ஸ்பூன் தான் வச்சிருக்கா, பெரிய ஸ்பூனும் பெரிய கரிட் எல்லாம் கிடையாது. ஸோ மறுபடியும் எல்லாம் ஒரே வாட்டி போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டு டோஸ் பண்ணுங்க. ஓகேவா, நான் போட்டது கரெக்ட். 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுல அதே 2.5 ஸ்பூன் ஒரே வாட்டி போட்டா ஒரே இடத்துல தான் இருக்கும். இந்த தோசைக்கல் சைடு அந்த சைடு ஹீட் போல, அதனால அப்படி அங்க இருக்கு. நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு ஆயில் நல்லா ஊற்றிக்கோங்க. 1 or 2 தோசை தானே, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. நான் வந்து 1 தான் சாப்பிடுவேன். என்னோட கேப்பபிலிட்டி வந்து காரம் தோசை 1, பிளெயின் தோசை 1 சாப்பிடுவேன். ஸோ அதனால இந்த ஆயில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயாச்சும் டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கும் போது இப்படி சாப்பிடுங்க. ஓகே, இந்த ஆயில் எல்லாம் கொதிக்கும். அதுக்குள்ள நீங்க வந்து இது அட்லக்காடை வைக்காதீங்க. அட்லக்காடை இல்லைன்னா தோசை கரைக்கு வைக்காதீங்க. ஃப்ளேம் சரியா போல, அதனால ஸோ அந்த ஆயில் எல்லாம் இன்னும் கொதிக்கணும். நான் கொதிக்கும் போது நான் காமிக்கிறேன். இப்பதானே ஹை ஃப்ளேம் வச்சிருக்கேன், அது இன்னும் கொதிக்கலாம். கொதிக்கும் எல்லாம் அப்படியே கத்த கத்தன்னு வரும் ஆயில். ஸோ அந்த ஸ்மெல் இப்படி நம்மளுக்கு கொதிக்கும் போது தான் நல்லா ஸ்மெல் வரும். இந்த கலர் எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், பிளாக் கலராக வந்துடும். ஐ மீன் ப்ரௌனிஷாக வந்துடும் தோசை எல்லாம். தெரியுதா எப்படி கொதிக்குதுன்னு? இப்படிதான் கொதிக்க வைக்கணும். அந்த ஆயிலு காரம் எல்லாமே வந்து ஆயிலில் கொதிக்கணும். நான் ஒரு 2.5 ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன், நிறைய ஆயில் எல்லாம் கிடையாது. குட்டி ஸ்பூன்ல அங்கங்க ட்ராப் போட்டேன். ஒரே இடத்துல ஆயில் ஊற்றாம அங்கங்க ஆயில் போடுங்க, அப்போதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். வேற என்ன டவுட்னா மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்க, சொல்றேன். ட்ரெடிஷ்னல் காரம் தோசை நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. வாயில ஆல்ரெடி எச்சா அந்த ஸ்மெல்லுக்கே வாயில தண்ணி வந்துட்டு இருக்காங்க ஒரு மனுஷனுக்கு. ஸ்மெல் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இது அப்படியே கொதிக்கும் போது ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்படி கொஞ்சமா எடுத்து பார்த்துக்கோங்க.
பார்த்தீங்கன்னா கலர் மாறுது. எடுத்து பார்க்கணும், கொஞ்சமா இப்படி எடுத்து பார்க்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஆகுது. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் நான் சொல்லலை இல்லையா, ஆல்ரெடி ஆந்திரா கட்டி சட்னி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் அது நல்லா கொதிக்குது. ஒரு சைடு எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து சரியா ஃப்ரை ஆகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சைடு இது இப்படி மடிச்சுட்டு இன்னொரு சைடு வந்து எனக்கு இந்த சைடு சரியா வேகலாம், ஏன்னா அந்த ஃப்ளேம் சரியா வரலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது இப்படி ரிவர்ஸ் பண்ணி 1 minute வைக்க போறேன். இதெல்லாம் வந்து பிளாக் ஆகுது, பின்னாடி ஒரு சைடு மட்டும் வேகலாம். அதனால சிம்ல வச்சுட்டா, கல் சிம்ல வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு இருக்கேன். பிளைனா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், பட் வித் சட்னி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். ஆந்திரா கட்டி சட்னி. ஓகே, ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நான் கீழே இருக்கிறது தான் சாப்பிட போகிறேன், ஏன்னா இது ரொம்ப சுடுது. ஃபஸ்ட்டு சுட்டு தோசை தான் நான் சாப்பிட போகிறேன். ஓகே, சட்னி இப்படியே எடுத்துட்டு நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. நான் வந்து வெங்காயமே சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலா நான் எப்படின்னா பேல்பூரிக்கு போனா கூட வந்து எனக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல வெங்காய ஸ்மெல் இருக்காது. நான் இப்ப சொன்ன பிக்சர்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வெங்காய ஸ்மெல் இருக்காது. சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.